Hello students, example 5.35 கொஸ்டினில் ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை அப்படியே பார்த்து எழுதுகிறேன். y ஈக்குவல் டு 4/3 x மைனஸ் 7. இந்த லைன் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c. இதுவே ஒரு ஃபார்முலா தான், ஓகேவா? அப்போ அந்த m அப்படிங்கிற பிளேஸில் 4/3 இருக்குது. அப்போ இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கேட்டால் 4/3. அப்போ m ஈக்குவல் டு 4/3. ஓகே, கொஸ்டினில் கேட்டது பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா கேட்குறாங்க, ஓகேவா? இந்த பெர்பெண்டிகுலர் வந்தாலே m1 m2 ரெண்டு விஷயம் வந்துடும். அப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட ஒன்று இருக்குல்ல, அதை m1 எடுத்துக்கோங்க. இப்போ இதை வச்சு m2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன், இதில் என்ன இருக்கோ அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுங்க, 3/4. ஸோ இதில் என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். இது பாசிட்டிவ் தான், ஸோ அப்போ இங்கே மைனஸ் போட்டுருங்க. ஓகே, இப்போ கொஸ்டினில் அனதர் இன்ஃபர்மேஷன், ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தானே, அப்போ x1 y1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது கேட்டது வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். ஃபார்முலா எழுதிடலாமா? y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ச்சு x மைனஸ் x1. ஓகே, y மைனஸ் y1 வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இந்த எம்மோட வேல்யூ இதைத்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், -3/4 இன்ச்சு எக்ஸ் மைனஸ் x1 வேல்யூ 7. இந்த +4 ரைட்லேருந்து லெஃப்ட் எட்டு போயிருங்க, இங்கே கீழே இருக்குது. அப்போ அங்கே போகும்போது நான் மேலே வந்துடும். மல்டிப்ளை பண்ணிடலாமா? 4y + 4 ஈக்குவல் டு இந்த -3 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ -3x நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 3s are 21. ஓகே, இந்த 2 டேர்மையும் ரைட்லேருந்து லெஃப்ட் இட்டு வந்துடுங்க, அரேஞ்ச் பண்ணி எழுதிடுங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட் டேர்ம் +3x, இது லெஃப்டில் ஆல்ரெடி இருக்குது, அதை அப்படியே பார்த்து எழுதிடுவோம். இதுவும் அதே தான், இதான் நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் வரோம், அதனால் ஆப்போசிட் சைன் -21. அப்போ ரைட்டில் எதுவுமே இருக்காது, அப்போ 0 போட்டுருங்க. இது ரெண்டு லைக் அதை மட்டும் சப்ராக்ட் பண்ணி எழுதிருங்க. அப்போ ரிமைனிங் அதே மாதிரி எழுதிரும், 3x + 4y -21 + 4. லார்ஜ் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணி இந்த லார்ஜ் நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதை தான் அப்ளை பண்ணணும். அப்போ -17 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். ஓகே.